Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn Tamil phrasal verbs. So before going to our video, if you want PDF format of our all videos, go and check our website. I will pin the website link in description box and first comment. First sentence, we look forward to seeing you. Here the phrasal verb is look forward, which means in Tamil, avaludan, avaludan. So the example sentence, you can translate உங்களை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறோம். நாங்கள் உங்களை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறோம். We look forward. ஆவலுடன் காத்திருக்கிறோம். நாங்கள் we means நாங்கள், look forward means ஆவலுடன் காத்திருக்கிறோம். To seeing you. உங்களை பார்ப்பதற்கு. To seeing her means அவளை பார்ப்பதற்கு. Him means அவரை பார்க்க. To seeing you means உங்களை பார்க்க. So see means பார்க்க. So உங்களை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறோம். They are looking forward to a bright future. ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்காக அவர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். or else காத்து கொண்டு இருக்கிறார்கள். So to a bright future. Bright future means பிரகாசமான எதிர்காலம். Bright means பிரகாசம். Future means எதிர்காலம். To a bright future. ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்காக they are looking forward. அவர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். or else காத்து கொண்டு இருக்கிறார்கள். They means அவர்கள். He is looking forward to a bright future, which means ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்காக அவர் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். So he is looking forward. அவர் காத்து கொண்டு இருக்கிறார். She is looking forward. அவள் காத்து கொண்டு இருக்கிறாள். I am looking forward. நான் காத்து கொண்டு இருக்கிறேன். It depends on the person whom you are talking. That's the subject. They went out in spite of the rain. Here the phrasal verb is in spite of, which means இருந்தாலும் கூட. In Tamil, இருந்தாலும் கூட. They went out. அவர்கள் வெளியே சென்றார்கள். அவர்கள் வெளியே சென்றார்கள். or else அவர்கள் வெளியே சென்றன. In spite of, இருந்தாலும் கூட. The rain, மழை பெய்தாலும் or else பெய்து கொண்டு இருந்தாலும் கூட அவர்கள் வெளியே சென்றன. In spite of her hard work, she failed in the exam. அவள் கடுமையாக உழைத்து இருந்தாலும் கூட தேர்வில் தோல்வி அடைந்தாள். In spite of her hard work. Hard work means கடினமாக or else கடுமையாக உழைப்பது. So in spite of her hard work. Her hard work. So அவள், her means அவள். Him means அவர். So hard work கடுமையான உழைப்பு. அவர் கடுமையாக உழைத்து இருந்தாலும் கூட தேர்வில் தோல்வி அடைந்தாள். She failed in the exam. Exam means தேர்வு. She failed. தோல்வி அடைந்தாள். அவள் தோல்வி அடைந்தாள். She takes after his mother. Here the phrasal verb is takes after. In Tamil, போலவே. Takes after means போலவே. அவள் தன்னுடைய அம்மா போலவே இருக்கிறாள். She means அவள். Takes after போலவே. Her mother. She takes after her mother. Her mother means அவள் அம்மா. அவள் தன்னுடைய அம்மா போலவே. Mother means அம்மா. அவள் தன்னுடைய அம்மா போலவே இருக்கிறாள். My children take after my husband. என் பிள்ளைகள் என் கணவரை போலவே இருக்கிறார்கள். My children, என் பிள்ளைகள். Children means பிள்ளைகள் or else குழந்தைகள். My means என்னுடைய or else என். Take after போலவே. My husband, என் கணவர். என் கணவர் போல இருக்கிறார்கள். Please don't let your parents down at their old age. Here the phrasal verb is letting down, which means ஏமாற்றம். In Tamil, ஏமாற்றம். Please means தயவு செய்து. Let your parents down at their old age. தயவு செய்து உங்கள் பெற்றோருக்கு முதுமையில் ஏமாற்றத்தை கொடுத்து விடாதீர்கள். தயவு செய்து உங்கள் பெற்றோருக்கு முதுமையில் ஏமாற்றத்தை கொடுத்து விடாதீர்கள். Old age means முதுமை. Your parents, உங்கள் பெற்றோருக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விடாதீர்கள். If she let me down, I would never trust her again. அவள் என்னை ஏமாற்றி விட்டால் நான் அவளை ஒருபோதும் நம்ப மாட்டேன். Here the sentence is if case. அவள் என்னை ஏமாற்றி விட்டாள். So if she means அவள். Let me down, என்னை ஏமாற்றி விட்டாள். I would never trust her again. நான் அவளை ஒருபோதும் நம்ப மாட்டேன். Never means ஒருபோதும்.
never trust. Trust means நம்பிக்கை. I never trust. ஒருபோதும் நம்ப மாட்டேன். Her again. I don't know how she is put up with this problem. இந்த பிரச்சனையை அவள் எப்படி சகித்து கொண்டு இருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. I don't know means எனக்கு தெரியவில்லை. How means எப்படி. She is put up with this problem. So put up with this means சகித்து கொண்டு இருப்பது. சகித்து கொண்டு இருப்பது. She is put up with this problem. இந்த பிரச்சனையை அவள் எப்படி சகித்து கொண்டு இருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. It's really hard to her to put up with her husband. அவளுடைய கணவனை சகித்து கொண்டு இருப்பது மிகவும் கடினம். It's really hard. மிகவும் கடினம். Really means மிகவும். Hard means கடினம். To her husband. To her. It's really hard to her. அவளுக்கு மிகவும் கடினம். To put up with her husband. Her husband. அவளுடைய கணவர். Husband means கணவர். Her husband. அவளுடைய கணவரை சகித்து கொண்டு இருப்பது மிகவும் கடினம். I accept that she is old, be that as it is may. She is still an active person. So here the phrasal verb is be that as it may. So which means எப்படி இருந்தாலும். In Tamil எப்படி இருந்தாலும். Be that as it may. எப்படி இருந்தாலும். I accept that she is old. அவள் வயதானவள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். I accept. நான் ஏற்றுக்கொள்கிறேன். I means நான். Accept means ஏற்றுக்கொள்ளுதல். That she is old. She means அவள். She is old. Old means வயதானவள். She is younger means அவள் இளமையானவள். She is old means அவள் வயதானவள். He is old. அவர் வயதானவர். So here the subject is she. So அவள் வயதானவள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். Be that as it may. எப்படி இருந்தாலும். She is still an active person. அவள் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கிறாள். She is still. Still means இன்னும். Active person. சுறுசுறுப்பாக இருக்கிறாள். Active means சுறுசுறுப்பு. அவள் வயதானவள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி இருந்தாலும் அவள் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கிறாள். Next one. He doesn't like his wife. Be that as it may. He should not hurt her. So he doesn't like his wife. அவருக்கு அவரது மனைவியை பிடிக்கவில்லை. He doesn't like பிடிக்கவில்லை. He like means அவருக்கு பிடித்திருக்கிறது. He doesn't like means அவருக்கு பிடிக்கவில்லை. His wife அவரது மனைவி. Husband means கணவர். Wife means மனைவி. அவரது மனைவியை. He doesn't like அவருக்கு பிடிக்கவில்லை. His wife அவரது மனைவியே. Be that as it may. எப்படி இருந்தாலும். He should not hurt her. அவர் அவளை காயப்படுத்தக்கூடாது. He means அவர் or else அவன். It depends on the person age whom you are talking. If that person is elder than you, you should say he means அவர். If that person is younger than you, you can say he means அவன். So அவர் அவளை காயப்படுத்தக்கூடாது. So he should not hurt her. Hurt means காயப்படுத்துதல். Should not hurt காயப்படுத்தக்கூடாது. Her means அவளை. அவர் அவளை காயப்படுத்தக்கூடாது or else அவன் அவளை காயப்படுத்தக்கூடாது. So here the phrasal verb is be that as it may, which means எப்படி இருந்தாலும். I hope the video will be useful for you. If it is so, please click the like button and share with your friends and family members who wants to learn Tamil. See you in next video. Thanks for watching. Nandri.